திங்கட்கிழமைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம தனத்துக்கு வந்து கலெக்டரே வந்து அங்கே ஃபங்க்ஷன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாரு. பார்த்தா கடைசியில ரகுராம் வந்து மாசா வந்து ஃபங்க்ஷனுக்கு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறக்குமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம ஜானகி இருக்காங்கல்ல, அவங்க வந்து போய் ரகுராம் கிட்ட வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நம்ம பொண்ணுக்காக வந்து கலெக்டரே வந்து அதாவது ஃபங்க்ஷன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது நம்ம அங்கே வந்து போய் ஆகணும். இந்தா பாருங்கள் இன்விடேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, தயவுசெய்து வாங்கிட்டு வந்து நம்ம பொண்ணை வந்து வாழ்த்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் எதுக்கு வரணும், என்னாலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ரகுராம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஜானகி வந்து சொல்கிறாங்க, என்னங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, 1000 இருந்தாலும் அவள் யார், உங்களோட பொண்ணு. அப்படி இருக்கும்போது அவளை வந்து கௌரவிக்கிற விதமாக வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்தும் போது அம்மா அப்பா எங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு அவள் ஆசைப்படுவாள். நமக்கும் வந்து நம்ம பொண்ணு பெருமை சேர்த்து கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு நம்மளும் அங்கே போகணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது, என் பேச்சை கேட்காதவ என் பொண்ணா, நான் வந்து அவளை என் பொண்ணாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன் கதிர் கூட சேர்ந்து இந்த வீட்டை விட்டு வெளியில் போனாலே அது வரைக்கும், அதுக்கப்புறம் வந்து என் மனசில் இருந்து அந்த ஆசையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், தயவுசெய்து வந்து இந்த கோவத்தெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து தாங்க ஆகணும். அங்கே கலெக்டர்லாம் வருவார். அப்படி இருக்கும்போது தனத்துக்கிட்ட எப்படினாலும் கேட்பாங்களே உங்கள் அப்பா அம்மாலாம் யார் என்னன்னு சொல்லிட்டு, நீங்கள் கண்டிப்பாக வரணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, உன்கிட்டயே எனக்கு பேசுகிறதுக்கு விருப்பம் கிடையாது, தயவுசெய்து வந்து அமைதியாக போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம ஜானகி வந்து போக சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து அமைதியாகவே உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா வீட்டில் உள்ள எல்லாருமே ரெடி ஆகிடுறாங்க. மாயா ஜானகி அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பெரியம்மா, பெரியப்பா வந்து கூப்பிட்டீங்களா, பெரியப்பா வந்து வரேன்னு சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மாயா வந்து கேட்குறாங்க. இல்லைம்மா, நான் கூப்பிட்டேன், அவர் வந்து வர்ற மாதிரி தெரியலை, என்னையவே திட்டுறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பெரியம்மா, பெரியப்பாவுக்கு வந்து தன மேலே ரொம்ப ஆசை இருக்குது, கண்டிப்பாக வந்து அவர் வருவாருன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வந்தால் எனக்கும் சந்தோஷம்தான், ஆனால் அவர் வரலைனாலும் நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் ஆகணும், தனத்துக்கு வந்து நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பெரியம்மா, நம்ம எல்லோரும் போகத்தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து அனி அதுக்கப்புறம் இவர் இருக்கார்ல, சிவராமு 2 பேருமே வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அண்ணி, தனத்தோட ஃபங்க்ஷனுக்கு நாங்களும் வாரோம், நம்மளும் போக தான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம போய் தான் ஆகணும் சிவராம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், நம்ம எல்லாருமே வந்து போவோம், நம்ம தனம் தானே பரிசு வாங்குறா, அவளுக்காக நம்ம போய் அந்த இடத்துல இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முடிவு எடுக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து பத்மா பார்வதி 2 பேர் பார்த்துடுறாங்க. ஓ, இந்த வீட்டில் வந்து கள்ளத்தனமாக வந்து இத்தனை பேர் அந்த தனத்துக்காக போக போகிறீங்களா, உங்களை போகவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் முடிவு எடுக்காங்க. ஏய், நீ உன் புருஷனை விடாத, நான் என் புருஷனை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம பத்மா வந்து சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து மணி வந்து போகிறாரு. எங்கெங்கே போகிறீங்க, நீங்கள் என்னமோ வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி தெரிஞ்சே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் எல்லாம் போகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் பேசுனதெல்லாம் கேட்டுட்டேன், இங்கே பாருங்கள், ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகிறேன்னு தெரிஞ்சுன்னா அப்புறம் அவ்வளோதான், நான் வந்து அண்ணங்கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் நீங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னு சொல்லிட்டு. ஒழுங்கா வந்து அமைதியாக வீட்டில் இருங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய், என்னடி, யார் அவள், நம்ம வீட்டு பொண்ணு, அவளுக்கு நம்ம போகாமல் யார் போவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் போனீங்கன்னா பிறகு நான் வந்து சொல்லி கொடுத்துருவேன் அண்ணங்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, நான் போகலை விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. பேசாமல் தூங்குற மாதிரி நம்ம செட் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து தலைவாணி எல்லாம் வச்சுட்டு அவனுக்குள்ளே போர்வையை மூடிட்டு யாருக்கும் தெரியாமல் அவர் கிளம்பி வந்துடுறாரு. அங்கிட்டு பார்த்தா நம்ம சிவராமுக்கும் அதே கதி தான். சிவராமு வந்து நம்ம பார்வதி வந்து விடமாட்டேக்காங்க. இங்கே பாருங்கள், ஒழுங்காக அமைதியாக இருங்க, அவளெல்லாம் போய் பார்க்கக்கூடாது, நீங்கள் அப்படி போய் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா நான் போய் மாமா கிட்டே சொல்லி கொடுத்துருவேன், மாமாவுக்கு பிடிக்காத நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும், நீங்கள் பண்ணிங்கன்னா நான் சொல்லி கொடுத்துருவேன், அடுத்து என்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுங்க, நீங்கள் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய், நான் எங்கடி போக போகிறேன், நான்லாம் போகலை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வழக்கம் போல் வந்து வீட்டில் வந்து தூங்குற மாதிரி தலைவாணியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்பி கள்ளத்தனமாக வந்து கிளம்பி போயிடுறாங்க. மணி ஐக்கர் சிவராம் 2 பேருமே வந்து இந்த பக்கம் பார்த்தா நம்ம மாயா அதுக்கடுத்து ஜானகி 2 பேருமே வந்து நம்ம ரகுராமுக்கு தெரியாமல் போயிட்டு வந்துடுவோம், அவர் தான் வரலைன்னு சொல்லிட்டார்ல, நம்மளே போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி ஜானகி அதுக்கடுத்து மாயா 2 பேருமே முடிவு எடுத்துட்டு அவங்களும் கள்ளத்தனமாக யாருக்குமே தெரியாமல் வந்து அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்து போயிடுறாங்க. அங்கே பார்த்தா நம்ம தனத்தை காட்டுறாங்க. தனம் வந்து ரொம்ப கவலையோடு இருக்காங்க. கதிர்கிட்ட சொல்கிறாங்க, கதிர், கண்டிப்பாக எங்கள் வீட்டிலேருந்து யாராவது வரணும், முக்கியமாக வந்து எங்கள் அப்பா வந்தால் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ ஒன்றுமே கவலைப்படாத, கண்டிப்பாக வந்து மாமா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல தைரியம் சொல்லிக்கிட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்புகிறாங்க. பார்த்தா அங்கனக்குள்ளே வந்து நம்ம மணி அதுக்கடுத்து சிவராமு மாயா ஜானகி எல்லாருமே வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க. வந்தவொடனே எல்லாருமே ஓடி போய் வந்து அந்த இடத்துல வந்து தனத்தை வந்து கட்டி பிடிக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. தனம் எத்தனை பேர் வந்தாலுமே அவங்க அப்பாவை தான் தேடுறாங்க. என்னம்மா, அப்பா வரலையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
அப்பா வரலன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜானகி வந்து சொல்கிறாங்க. அவங்களோட ஃபேஸே வந்து சுருங்கிருது. ஆனால் கடைசியில் பார்த்தா நம்ம ரகுராம் இருக்கார்ல, அவர் வந்து மாசா வந்து என்ட்ரி கொடுப்பாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து என்ட்ரி கொடுத்து அவரோட கையால் தான் வந்து அந்த ஒரு பதக்கம் ஏதாவது கொடுப்பாங்க. அதை வந்து வாங்கி நம்ம தனத்துக்கிட்ட கொடுக்குற மாதிரி கொண்டு போக போகிறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.